5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய சிம்பிளான குழம்பு தக்காளி பஜ்ஜி. என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 2 தக்காளி நான் எடுத்திருக்கேன். 2 தக்காளியை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா சூடானதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு பட்டை, 2லேருந்து 3 லவங்கம், கொஞ்சமாக சோம்பு, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததும் அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டை ரஃப்பாக அரைச்சி சேர்த்திங்கன்னா, அதுவும் எண்ணெயில் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் இன்னும் எடுத்து கொடுக்கும். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வதங்கினதுக்கப்புறமா அதில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நம்ம கட் பண்ணியிருக்கோம்ல, அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர மாதிரி வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை அது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதங்கினதுக்கப்புறமா அதில் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக கறி மசாலா, கொஞ்சமாக சீரகத்தூள், கொஞ்சமாக கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா அதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. உடனே தண்ணி சேர்த்திங்கன்னா தக்காளியோட பச்சை வாசனம் போகாது. அதனால் 2 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அவ்வளோதாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தக்காளி பஜ்ஜி கெட்டியாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக இதில் தேங்காய் துருவி போட்டு சாப்பிட்டாலும் டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு ரெசிபி எப்படி வந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணுங்கள். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.